Hi friends, welcome to our channel. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் உங்களுடன் ஒரு நாள். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா காடை வாங்கினது ஃப்ரெண்ட்ஸ். காடை கிரேவி பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு நம்ம என்ன ரெடி பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்கன்னா, காடை வாங்கிட்டு வந்து நல்லா க்ளீன் பண்ணி மஞ்சப்பொடி போட்டு கழுவி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், மஞ்சப்பொடி போட்டு கழுவி நல்லா சுத்தமாக வச்சுருக்கோம். அடுத்தாப்பில் வந்து நம்ம வந்து தக்காளி வெட்டி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளி, புதினா, பூண்டு, இஞ்சி வந்து பேஸ்ட் அரைக்கிறக்காண்டி உரிச்சு வச்சுருக்கோம். இது பேஸ்ட் அரைச்சிக்குவோம். இது வெங்காயம் ஃப்ரெண்ட்ஸ், கருவேப்பிலை, புதினா வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ், பட்டை கிராம்பு பாக்கெட்டு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம மஞ்சத்தூள் எல்லாம் தனித்தனியாக வச்சுருக்கோம். வாங்க நம்ம இந்த காடை கிரேவி சூப்பராகவும் சுவையாகவும் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க காடை கிரேவி செய்யலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம ஒரு பாத்திரம் வச்சு அதில் வந்து ஆயில் விட்ருக்கோம். ஆயில் வந்து காஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து இதில் வந்து பட்டை கிராம்பு தாளி போட ஃப்ரெண்ட்ஸ். நம்ம கடையில் வேணால் பட்டை, கிராம்பு, ஏலக்காய் அதை வந்து தாளி போட்டுக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பட்டை கிராம்பு நல்லா பொரிஞ்ச உடனே இதோட வந்து நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயத்தை சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம், கருவேப்பிலையும் இதிலே சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வெங்காயம் வந்து நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நமக்கு வந்து வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அது கூட வந்து தக்காளி சேர்த்துக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை சேர்த்துங்க. தக்காளி சேர்த்து நல்லா தக்காளி வதக்கி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். தக்காளியை நல்லா வதக்கி விடுங்க. கொஞ்சம் புதினா கொஞ்சம் சேர்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். புதினாவும் சேர்த்து தக்காளியோடு சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. நம்ம இது கூட வந்து லேசாக தூள் உப்பு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். தூள் உப்பு சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கி விடுவோம். தூள் உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா இந்த தக்காளி, வெங்காயமெல்லாம் வந்து நமக்கு நல்லா வதங்கி கொடுக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா தக்காளி, வெங்காயம் நல்லா வதங்கிடும். உப்பு போட்டு வதக்கினோம்னா நல்லா வதங்கிடும். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா தக்காளி வந்து நமக்கு நல்லா வதங்கிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இது கூட வந்து இஞ்சி பூண்டு சேர்க்க போகிறோம். நம்ம ஏற்கனவே வந்து இஞ்சி பூண்டு வந்து உரித்து வச்சுருந்தோம் பார்த்தீங்களா, அரைக்கிறக்காண்டி. அதை வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, இஞ்சி பூண்டு கொஞ்சோண்டு தக்காளி ஃப்ரெண்ட்ஸ், நறுக்கி வச்சுருந்தா தக்காளியை கொஞ்சோண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இஞ்சி பூண்டை வந்து இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து நம்ம கிண்டி விடுவோம். நல்லா கிண்டி விட்டு இஞ்சி பூண்டோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வந்து வதக்கிங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த பச்சை வாசம் போகிற அளவுக்கு இதை வதக்கி விட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இஞ்சி பூண்டு வாசம் நல்லா போகிற அளவுக்கு வதக்கிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம இது கூட வந்து மசாலா பொடி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்து வச்சுருக்கோம். தனி மிளகாத்தூள், இது நம்ம 65 மசாலா போட்டிருக்கோம். இதை வந்து நம்ம இதில் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா மசாலா பிறல்ற அளவுக்கு நல்லா கிண்டி விடலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா கிண்டி விட்டுக்குங்க. மசாலா பொடி போட்டு நல்லா கிண்டி விட்டோம். இப்போ நம்ம கழுவி வச்சுருக்கிற நம்ம காடையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க காடையை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். சேர்த்து நல்லா பிரட்டி விடுங்க. மசாலா வந்து நம்ம இந்த காடை கறியில் வந்து ஃபுல்லாக படுற அளவுக்கு இந்த மசாலா வந்து ஃபுல்லாக பிரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மசாலா நல்லா படுற அளவுக்கு நம்ம நல்லா பிரட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மசாலா வந்து எல்லாத்துலேயும் படுற மாதிரி பிரட்டிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வீட்டில் குழம்புக்காண்டி அரைச்சி வச்சுருக்க மசாலா வந்து கொஞ்சம் சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சேர்த்துக்கிட்டு ஃப்ரெண்ட்ஸ் இது கூட வந்து லேசாக கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். கொஞ்சம் லேசாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் லேசாக பிரட்டி விடுவோம். பிரட்டி விட்டு அப்புறம் நம்ம தேவையான அளவுக்கு உப்பு உரப்பு பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஊற்றி நல்லா பிரட்டி விடுங்க.
ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு உரப்பு பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ். நம்ம தண்ணி ஊற்றி நல்லா கிரேவி மாதிரி ரெடி பண்ணி இதை வந்து ரெடி பண்ணி நல்லா கிண்டி விட்டோம். இப்போ வந்து ஒரு மூடி போட்டு நம்ம இந்த காடை கிரேவியை வந்து வேக வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க ஒரு மூடி போட்டு வேக வைக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம மூடியை திறந்து விட்டு நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப நேரம் மூடி வச்சுடாதீங்க, அடியில் பிடிச்சிரும். அதனால் வந்து அப்பப்போ வந்து திறந்து நல்லா மசாலா நல்லா பெரல்ற மாதிரி நல்லா கிண்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ் இப்போ ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருந்தோம். மூடி வச்சு பார்த்திங்கன்னா இங்கே பாருங்கள் நல்லா எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். லைட்டாக கிண்டி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து காடை கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். கறி வந்து நல்லா வெந்துருச்சு, பார்த்தீங்கன்னா தெரியும் கறி நல்லா வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வந்து இதை வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சு மேலே கொத்தமல்லி தூவி விட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க இது வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் நம்ம வந்து தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுருக்கோம். கிண்ணத்தில் எடுத்து வச்சுட்டு மல்லி இலை சுற்றி தூவிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். சுற்றி தூவி நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து காடை கிரேவி சூப்பராக செஞ்சு முடிச்சிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் இது மாதிரி ஒருக்கா செஞ்சு டேஸ்ட் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ வந்து முடிஞ்சிருச்சு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் சிம்பிள் அமைக்கி ஆல் வீடியோஸ் கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.